தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திர துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. நேற்று ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி மீட்டிங் சென்னையில் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 7 மாநிலங்களை சேர்ந்த 29 கட்சிகள் அந்த மீட்டிங்ல பங்கேற்றிருந்தாங்க. இந்த மீட்டிங் மூலியமா தேசிய அளவில் ஸ்டாலின் அவர்கள் எது மாதிரியான செய்தியை பாஜகவுக்கு சொல்ல விரும்புகிறார்? ஏற்கனவே ஸ்டாலினுக்கு ஸ்டேச்சர் இந்தியாவில் பெருசு. தொடர் வெற்றியில் 2 மக்களவை தேர்தலில் இருக்கிறார். அவர் 22 எம்பியோடு இருக்கிறாருங்கனால தான் பிரதமர் மோடி அவர்களை ராஜ்நாத் சிங் அனுப்பி வச்சு கலைஞருக்கு பெரிய உரிய மரியாதை கொடுத்தாரு. 0 எம்பி எடப்பாடிக்கு எந்த மரியாதையும் இல்லை. இது ஊடகத்தில் பலருக்கு தெரியல. கருத்து குரலா இருக்கிறாங்க, கணத்து தவளைகளா இருக்கிறாங்க. படிச்ச அறிவுள்ள அரசியல் விமர்சகர்கள் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குங்கிறத புரியாம இருக்காங்க. அதனால தான் அடிச்சு ஆணித்தரமா சொல்றேன், மோடிக்கு சிஎம் கேண்டிடேட் எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னு. அது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுது. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு நம்பி பேசக்கூடிய அரசியல் விமர்சகர்களுக்கு தெரியல. எனிவே, ஸ்டாலின் இந்த முக்கியத்துவத்தை மோடி கொடுக்கிறாருன்னா இந்திய அரசியல்ல ஸ்டாலின் மிக முக்கியமான இடத்துல இன்னைக்கு இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா தமிழ் மண்ணில் இதை முத சொன்ன அரசியல் விமர்சகரே நான் தான். காரணம் உண்மையை முதல்ல நான் சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கும் ஸ்டாலினுக்கு ஸ்டேச்சர், உயர்ந்த ஸ்டேச்சரை இவ்வளவு பேரை அழைச்சி இவ்வளவு கலந்துகிட செய்து மேனிபெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. இது அவருக்கு வெற்றியை கொடுக்கும். தேசிய அளவிலேயுமே அவருக்கான ஒரு ஸ்டேச்சர் உயர்த்துமா? தேசிய அளவிலும் ஸ்டேச்சர் உயர்ந்துதான் இருக்குது. இது அவருக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். ஆனா இதுல என்ன நாம பார்க்கணும்னா, இந்த விஷயம் எப்படி எதனால வந்துங்கிறத நீங்க ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி ஃபயர் டீலிமிட்டேஷன் பண்ணலங்கிறதா உண்மை. காங்கிரஸ் கட்சி தன்னோட டீலிமிட்டேஷனை ஃபயரா பண்ணலங்கிறதா உண்மை. உத்தரப்பிரதேசத்தோட மக்கள் ஓட்டர்ஸ் 4,41,00,000, 86 சீட்டு. திருவாங்கூர் கொச்சினோட ஓட்டர்ஸ் 67 லட்சம், 12 சீட்டு. சென்னை ராஜ்தானி பெரிய ஏரியா, அங்க 3,66,00,000. ஆந்திரா, மலபார் எல்லா ஏரியா உண்டு. இங்க 75 சீட்டு. 75 சீட்டுனா பார்த்தா 62 தான் இருக்கும். இரட்டை உறுப்பினர் 13. இரட்டை உறுப்பினர்னா அந்த தொகுதி பெருசா இருக்கும், டபுள் மெம்பர் கான்ஸ்டிட்யூன்சி. ஸோ அதையும் சேர்த்து 75 தொகுதி. இங்கே இரட்டை உறுப்பினர் சேர்த்து தான் அவங்களுக்கு 86, 12. மத்திய பிரதேசத்துல 1,55,00,000, அவங்களுக்கு 29 எம்பி. பீகார்ல 2,41,00,000, அவங்களுக்கு 55. இதை நீங்க ரேஷியோ எடுத்து பாத்தீங்கன்னா, பீகார், மத்திய பிரதேஷ், யூபிக்கு அதிக சீட்டுக்கு வரணும். தமிழ்நாடு, திருவாங்கூர், கொச்சினுக்கு, சென்னை ராஜ்தானி, தமிழ்நாடு இல்ல, சென்னை ராஜ்தானி, இதுக்கு குறைவாதான் சீட்டு வரணும். காரணம், சந்திரசேகர் ஐயர்னு ஒரு தமிழர் இருந்தாரு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தோர், சென்னை ராஜ்தானி காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். நெஹ்ருக்கு அங்குள்ள விசுவாசிகளோட காமராஜ் லாயல். அது மட்டுமல்ல, அங்க இருந்துதான் காங்கிரஸ்காரங்க தங்களுக்கு எதிர்ப்பு வரும். RSS மூலமா, ஜனசங் மூலமா தான், வடபுலத்துல இருந்து தான் காங்கிரஸுக்கு ஒரு மாற்று வரும்னு அவங்க அச்சப்பட்டாங்க. மற்றவங்க மாற்றா வந்துவிட மாட்டாங்க. ஒரு இந்து உணர்வு தான் தேசியம்ங்கிற காங்கிரஸ் இந்தியாவை ஒற்றுமைப்படுத்தின மாதிரி இந்துங்கிறதான் இந்தியாவை ஒற்றுமைப்படுத்தும். காங்கிரஸ் அடுத்து இந்தியாவை காந்தி, காங்கிரஸ், சுதந்திர போர், அது இந்தியாவை ஒற்றுமைப்படுத்திச்சு. நம்ம எல்லா தேசிய தலைவர்களையும், போராடின எல்லாத்தையும் நம்ம மதிக்கிறோம். சுபாஷ் சந்திர போஸ்ல இருந்து, முதலமைச்சர் ராஜாஜில இருந்து, பெருந்தலைவர் காமராஜில இருந்து, வாபுசியில இருந்து, சர்தார் வல்லபாய் பட்டேல் இருந்து எல்லாத்தையுமே நம்ம மதிக்கிறோம். தேச ஒற்றுமைக்கு காங்கிரஸ் இருந்தது, நெஹ்ரு குடும்பம் இருந்தது, நெஹ்ரு இருந்தாரு, மோதிலால் நேரு இருந்தாரு. அதை தாண்டி இந்திய ஒற்றுமைக்கு இருக்கக்கூடிய இன்னொரு அம்சம் என்னன்னா இந்து மதம், இந்துத்துவா. இதோட ஆதரவுகளையும் காங்கிரசின் தேசிய ஒற்றுமைக்கான சோகால்டு சுதந்திர மதசார்பின்மை சுதந்திர போராட்டத்துல மாற்றாட்டு இன்னொரு இந்த தேசத்தின் ஒற்றுமைக்கு நிற்கிறது RSSம் இந்துத்துவம் தாங்கிறத உணர்ந்த காங்கிரஸ் வடபுலத்துல சீட்டுகளை குறைச்சாங்க. தங்களுக்கு இங்க இருந்து தான் எதிர்ப்பு வரும், தங்களை காத்து நிற்க போறது தென்புலம்னு அவங்க நினைச்சாங்க. 51 ஃபேர் டீலிமிட்டேஷன் நடக்கல. RSS வேரூன்றி இந்தியா முழுவதும் வேர் பரப்பும், வளர்ந்து ஆல விருட்சமா வளரும் நினைச்ச அந்த பெட்ரோல் லேண்ட் ஃபார் RSS சீட்டு குறைச்சு கொடுக்கணும்னு நெஹ்ரு சதி பண்ணாரு. அந்த இடத்துக்குள்ள காமராஜ் அதை பயன்படுத்திக்கிட்டு சென்னை ராஜஸ்தானிக்கு இருக்கிறத விட கூடுதலா வாங்கிக்கிட்டாரு. சந்திரசேகர் ஐயர்னு தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு தமிழர், ஒரு பிராமணர் தான் டீலிமிட்டேஷன் கமிட்டி சேர்மனா இருந்தாரு. அதுக்கு பிறகு 71 வருது. அப்பவும் இந்திரா காந்தி அம்மையார்
வடபுலத்துல தான் நமக்கு எதிர்ப்பு வரும், வடபுலத்துல தான் நமக்கு எதிரக்கூடிய பவர்ஃபுல் லீடர்ஸ் இருக்காங்க. சரண் சிங்ஜி இருக்கிறாரு, அடல் பிகாரி வாஜ்பாய் இருக்கிறாரு. தென்புலத்துல இருந்து நமக்கு எதிர்ப்பு வராதுங்கிற எதிர்ப்பு குறவுங்கிற சூழ்நிலையில அதையே ஒரு பெர்பச்சுவேட் பண்ணக்கூடிய இதை பண்ணாங்க. அதற்கு பிறகும் இந்த மாதிரிப்பட்ட தன்மையே தொடர்ந்தது. இப்போ மோடி வந்து செட்டரேட் பண்ணிடுவாருங்கிற ஒரு தோற்றம் வரவும், அது இன்னும் இதுக்கு வந்து சென்சஸ் எடுக்கணும், அது காஸ்ட் வைஸா வித்தவுட் காஸ்டாங்கிறதுல அதுவே பெரிய பஞ்சாயத்தா இருக்குது. மோடி பெண்கள், விவசாயிகள், இளைஞர்கள் அந்த மாதிரி அவரு பிரிக்கும் போது வந்து காஸ்ட்ங்கிற லெவல்ல ராகுல் காந்தி வந்து எல்லா ஆயுதங்களும் தோத்து போன பிறகு ஜாதிங்கிற ஆயுதத்தை எடுத்து ராகுல் போர் புரிகிறாரு. அது பலகீனமான ஆயுதம்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த ஆயுதத்தை நியூட்ரலைஸ் பண்ணணும், அந்த ஆயுதத்தை எதிர்கொள்ளணுங்கிறதும் என்னோட கருத்தா தான் இருக்குது. ஸோ அந்த ஆயுதத்துக்குள்ள ராகுல் போர் புரியும் போது அதை எப்போ மோடி எதிர்கொள்ள போறாரு, தட்டி விட்டு போறாரா, அடிச்சு விளையாட போறாராங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா ராகுல் எடுத்திருக்கிறது சீரியஸான இஷ்யூ தான். சீரியஸான இஷ்யூ தான், மறுக்கவில்லை. நானே அந்த இஷ்யூல பெட்டர் டு தட் இஷ்யூ தான். நம்ம ஏன் மறுத்து அதை பேச போறோம்? அந்த இஷ்யூ எனக்கு உடன்பாடான ஒரு இஷ்யூவா தானே. நாம இந்த தமிழ் மண்ணில் நான் ஒரு 40 வருஷமா சொல்லிட்டு இருக்கக்கூடிய இஷ்யூவை நாம உடனே அதை ஒண்ணுமில்லைன்னு சொல்றதுக்கு நான் தயார் இல்லை. பட் பாஜகவும் அந்த இஷ்யூவை 2014 ஆட்சிக்கு வரும்போது காங்கிரஸ் செய்யல, நாங்க செய்வோங்கிறதையும் சொன்னாங்க. சும்மா மேல அதுல இருக்கிறவங்களுக்கு அதை எடுக்கிறதுல சில சிரமங்கள் இருக்கும். ஸ்டாலின்னாலும் சரி, மோடினாலும் சரி, நான் பிராக்டிகல் பொலிட்டிஷியன் சொல்றேன். பட் அந்த இஷ்யூவை ராகுல் எடுக்கும்போது காஸ்ட் வைஸ் சென்சஸே திட்டமிட்டபடி நடக்குமா, தள்ளி போகுமாங்கிறது தெரியாது. பட் திமுக வந்து இந்த இஷ்யூவை எடுத்துட்டாங்க. எடுத்ததுல திமுகவுக்கு லாபம். எந்த வகையில்? அரசியல் வகையா? அவங்க சொல்ல குற்றச்சாட்டு லாபம். இன்னைக்கு நான் மறுக்க வரல. அவங்க லா ஆஃப் எஸ்டாப்பல்ல தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, பஞ்சாப், ஒரிசா இவங்களுக்கெல்லாம் கொடுத்ததை கெடுக்க பாக்குறாங்க, கொடுத்ததை குறைக்க பாக்குறாங்க. இப்போ இந்த மாற்றத்தின் அதிக அளவு என்னன்னா, அங்க வந்து குடும்ப கட்டுப்பாடு குறைவு, பர்த் ரேட் அதிகம் வட இந்தியாவில். இங்க நம்ம கரெக்டா கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். அதுவும் உள்ள போனா யாரு கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்கன்னு சொன்னா அது வேண்டாம். நம்ம அதுக்குள்ள போய் நம்ம சகோதரர்கள் எல்லாமே அதுக்குள்ள வேண்டாம். சோ அதுல வந்து அவங்களுக்கு பாப்புலேஷன் வைஸ் 10 லட்சத்துக்கு ஒரு தொகுதினா அவங்களுக்கு தொகுதி எக்கச்சக்கமா போயிடும். இன்னைக்கு ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா 14, 19, 24 பாஜக அங்க தோத்துட்டு அதனால தமிழ்நாட்டை பழி வாங்குறதுக்கு சீட்டை குறைக்கிறாருன்னு சொல்றாரு. மோடி அதை உரிமைகள் பறிப்புன்னு சேர்த்து சொல்றாரு. அதை சொல்றாரு. மோடி அதை கண்டிப்பா செய்ய போறதில்ல. ஏன்னா தெளிவா மோடி வெரி இன்டெலிஜென்ட் பொலிட்டிஷியன். எத்தனை பேரை மிதிச்சு 3 தடவை பிரைம் மினிஸ்டர் ஆகி அது பாஜக மாறிப்பட்ட ஒரு கட்சியில இழிவான தொழில் செய்தவன், அது இதெல்லாம் மெரிசிக்கப்பட்ட லெவல்ல ஒரு டீ வித்துட்டு இருந்தவன், ஒரு ஏழை தாய்க்க மகனா இருந்தவன், தன் உழைப்பால திறமையால குஜராத்தில் எழும்பி அப்புறம் இந்திய லெவல்ல பிஎம் கேண்டிடேட் ஆகி அவரை பிஎம் கேண்டிடேட்டா சொல்லதுக்கு அத்வானியே முட்டுக்கட்டை போட்டாரு. அவரு ரமன் சிங், உமா பாரதி சவுகான், ரமன் சிங் சவுகான் அண்ட் வசுந்தரா ராஜ் இவங்களை வச்சு முட்டுக்கட்டை போட்டாரு. உமா பாரதியை தூண்டி விட்டு மோடிக்கு எதிராக செயல்பட்டாரு. இதெல்லாம் மீறி எடுத்து வாஜ்பாயும் அத்வானியும் சோனியா கிட்ட தோத்த நிலைமையில RSS மானத்தை, இந்த நாட்டின் மானத்தை காப்பாத்தி நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு தலைவர் மோடி. அவருக்கு இந்த நாட்டின் ஒவ்வொரு நாடி துடிப்பும் தெளிவா தெரியும். தமிழ்நாட்டை பற்றி மோடி அளவுக்கு துல்லியமா தெரிஞ்ச இன்னொரு பாஜக தலைவர் நான் தமிழ் கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள பாஜக தலைவர்களுக்கே தமிழ்நாட்டை பற்றி அண்ணாமலை அதுல அடக்கமா? கண்டிப்பா. அண்ணாமலை இப்ப ஸ்டடி பண்ணிட்டு இருக்காரு. IPS ஆபீசர் கிராஸ் பண்ணி எடுத்துக்கிடுவாரு. எல்லா தலைவருமே அடக்கம் தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. அந்த அளவுக்கு நுணுக்கமா தமிழ்நாடு மட்டும் இல்ல, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லாத்தையும் தெரிஞ்சு துல்லியமா இருக்கனாலதான் யாருனாலும் ஏமாற்ற முடியாதவரா இருக்கனாலதான் 3ஆம் முறையும் ஜெயித்து அசைக்க முடியாத சக்தியா லீடர் போத பார்ட்டியாட்டு மோடி இருக்கிறாரு. அவருக்கும் இன்னைக்கு இந்தியாவோட நிலைமை என்னன்னு நல்லா தெரியும். யூபியில அதிக சீட்டு தோத்துட்டாரு, எதிர்பாராத அடி. நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. நான் எதிர்பார்த்திருந்தா சொல்லியிருப்பேன். பட் நான் ஓரளவு சொன்னேன் எப்படி சூழ்நிலை வருங்கிறத நான் மென்ஷன் பண்ணினேன். ஒரு ஃபியர் எனக்கு இருந்தது, அதை மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஹரியானாவில் பாதி போயிட்டு, ராஜஸ்தான்ல பெருமளவு தோத்துட்டு, மகாராஷ்டிராவில் கீழே போயிட்டாங்க. அப்போ இந்த சூழ்நிலையில இன்னைக்கு அவருக்கு தொடர்ந்து 3 முறை கர்நாடகா கை கொடுத்திருக்கு. இந்திரா காந்தி கை கொடுத்த
கர்நாடகா இன்னியன் சீட்டும் கிடையாது, பூத்திய சீட்டும் கிடையாது. நிஜலிங்க அப்பாவுக்கு எதிராக 65% வாக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. மாஸ் கை கொடுத்துருக்கு. இதை விட 5% சஞ்சீர் ரெட்டிக்கு எதிராக 70% ஓட்டு எடுத்துட்டு போனாங்க இந்திரா காந்தி அம்மையார். பார்த்தா தெரியும் உங்களுக்கு, எல்லாமே செக் பண்ணிடுங்க 71 ரிசல்ட்ட. அங்க வந்து இன்னைக்கு மோடிக்கு அணிதான் மேல இருக்குது. தெலுங்கானாவில் ஏறியாச்சு, ஒரிசாவில் ஏறியாச்சு. இந்த 4 மாநிலத்திலும் மோடி தான் மேல நிற்கிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த மாநிலத்துக்கு இடத்தை எப்படி குறைப்பாரு? இப்ப நீங்க வந்து ஏற்கனவே தப்பு நடந்துட்டு, நெஹ்ரு, சந்திரசேகர் ஐயர், காமராஜ் எல்லாம் சேர்ந்து தப்பு பண்ணிட்டாங்க. ஃபேர் டீலிமிட்டேஷன் நடக்கல. தமிழ்நாட்டில இருந்து இதை சொன்னா நான் தமிழன துரோகின்னு சொல்லுவான். நான் உண்மையை சொல்றேங்கிறத நியாய உணர்வுள்ள புரிஞ்சுக்கிட்டா சரி. அதை நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியுமா? முடியாது. ரெக்டிஃபை பண்றதுல மோடிக்கு லாபமானா அதுவும் லாபம் இல்ல, நஷ்டம். அப்ப எதுக்காக திமுக இந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறாங்க? பாஜகவுக்கு எதிரான ஒரு நெருக்கடியை கொடுக்கறது தானே இந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறாங்க. நாங்க தான் திமுகவை எதிர்க்கிறோம், வேற யாரும் திமுகவை, நாங்க தான் பாஜகவை எதிர்க்கிறோம், வேற யாரும் திமுக தவிர பாஜகவை எதிர்க்கல. சோ பாஜக எதிர்ப்பு ஓட்டெல்லாம் மாநில உரிமைன்னும் கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுன்னு எங்களுக்கு தான் முழுமையா. எடப்பாடி தனிச்சு நின்னாலும் அவருக்கு போகக்கூடாது, எங்களுக்கு தான் முழுமையா வரணும். நாங்க தான் இதுல முழுமையான இது. சீமானும் இல்ல, விஜயும் இல்ல, வேற யாரும் இல்லங்கிறதுல பாஜக எதிர்ப்புனா இதுதான். அது என்ன பொறுத்தவரை அது இது பண்ணலனாலும் அவங்களுக்கு தான் கிடைக்கும்னு நான் கருதுறேன். ஆனா அவங்க அபண்டன் காஸ்ட்ல இதையும் எடுத்து பண்றாங்க. மோடி இதுல கை வைக்க போறதே இல்ல. இப்ப நீங்க மீண்டும் வந்து 10 லட்சத்துக்கு ஒண்ணுன்னு சொல்லி ஒரு இது வந்துட்டுன்னா யூபிக்கார சப்போர்ட் பண்ணுவான்னு, லாபம் அடையக்கூடிய யூபிக்காரன் சப்போர்ட் பண்ணுவான்னு என்ன கேரண்டி இருக்குது? ஆனா நஷ்டம் அடையக்கூடியவன் எதிரா போவான். மீண்டும் சொல்றேன், 26ல 1-1 வந்தா ஸ்டாலினுக்கு ஒரு சேலஞ்ச் வரும். நான் கற்பனையில அடிச்சு விடக்கூடிய அரசியல் ஆய்வாளர் கிடையாது. 1-1 தான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும்னு இன்னைக்கு இல்ல, 19ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பிறந்தவர் காமராஜர் இருக்க உயரத்துல 57-62 உயரத்துல கூட்டணி பலத்துல அவர் கட்சியை பிடிச்சி தேவரை வெளியே அனுப்பி, ஆதிமூல நாடார் வெளியே அனுப்பி, நாடிமுத்து பிள்ளை வெளியே அனுப்பி, வல்லத்தரசை வெளியே அனுப்பி, பதேல ஆதித்தன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி மெம்பர் அவரை வெளியெடுத்து அழுத்தம் கொடுத்து, இது வடமலை நாயக்கர் வெளியெடுத்து, காரைக்குடி கணேசன் செட்டியார் வெளியே அனுப்பி, எல்லாத்தையுமே ராஜாஜி உட்பட எல்லாத்தையும் வெளியே அனுப்பி கட்சியை கைப்பற்றிக்கிட்டு அவர் தன்னோட டாக்டிக்கல் மூல கட்சியை கைப்பற்றிட்டு பெரிய கட்சியை கைப்பற்றிட்டு 45-46% வாக்கு பலத்தோட இருந்தாரு. அவருக்கு இணையா இன்னைக்கு ஒரு கூட்டணி பலத்தை அப்படியே வச்சுக்கிட்டு 47% வாக்கு பலத்துல இருக்கிறாரு. இன்னும் ஸ்டாலின் இருக்கிறாரு, முக ஸ்டாலின் கூட்டணி பலத்துல இருக்கிறாரு. இன்னும் அவரோட கூட்டணிக்கு இந்த 47 கூட நாங்களும் வாரம்னு தேமுதிகவும் போன்ற கட்சிகளும் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நான் கருத்து குருடனா, கணத்து தவளையா, யதார்த்தத்தை மறுத்து மறைச்சி பேசக்கூடியவும் இல்ல, வீவ்ஸுக்காக பொய்யும் சும்மா வாய்க்கு வந்ததை அடிச்சு விடக்கூடியவனும் இல்ல. இந்த நிலைமையில ஸ்டாலின் இருக்கிறாரு. என்றாலும் அவர் வந்து தன்னை மேலும் பலப்படுத்திக் கொள்வதற்கு பாஜக எதிர்ப்புக்கு நான் தாங்கிறதுக்காக இந்த இஷ்யூவை இப்போ இஷ்யூ வரவும் இல்லை, ரேக்கப் ஆகவும் இல்லை, எந்த ஒரு முயற்சியும் இதுல எடுக்கப்படல. அவர் எடுக்கிறாரு. ஆனா உறுதியா நான் சொல்றேன், 26ல 1-1 வந்தா ஸ்டாலினுக்கு 67ல காமராஜுக்கு ஒரு சேலஞ்ச் இருந்த மாதிரி ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கும். கண்டிப்பா 29ல மோடி தலைமையில 1-1 வரும். 26ல சேலஞ்ச் பண்ணத கோட்டை விட்டுட்டாங்கன்னா கூட 29ல எல்லாரும் சேலஞ்ச் பண்ணி தான் ஆகணும் ஸ்டாலினா. அப்போ 1-1 வரும். மோடி விசஸ் ஸ்டாலின் மாறுமா? மோடி வர்சஸ் ஸ்டாலின் மாறும். கண்டிப்பா கிறிஸ்தவ முஸ்லிம்கள் டாமினேட்டட் ஒரு 15 தொகுதி தவிர்த்து இந்த 40ல 25 தொகுதிக்கு மேல மோடி உறுதியா மோடி தலைமை ஜெயிக்கும். அதுக்காக தான் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். எதுவுமே நாங்க வெளிப்படையா சொல்லக்கூடியவங்க, பிராக்டிகலாகவும் நம்ம சொல்லக்கூடிய செயல்படக்கூடியவங்க. அக்செப்ட் த ரியாலிட்டி தென் ட்ரை டு கோ பியாண்ட் தட். 26ல 1-1 கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவோம். 26ல 1-1 வரலன்னா ஸ்டாலினுக்கு தான் அட்வான்டேஜ். பட் 29ல கண்டிப்பா 1-1 வரும். 1-1 வரும்போது தமிழ்நாட்டில் 25 சீட்டு ஸ்டாலின் மோடியால ஜெயிக்க முடியும். 25 சீட்டு ஜெயிக்கக்கூடிய இடத்துக்கு எப்படி எம்பி சீட் அவர் குறைப்பாரு? உறுதியா நான் சொல்றேன், குறைக்க மாட்டாங்கன்றீங்க. குறைக்க மாட்டாங்க. 1-1 வந்தா ஸ்டாலின் 47ல இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு சிக்கல் தான். 1-1 இப்போ அசம்பிளில வர்றதுக்கு சிக்கல் இருக்குது. சீமான் ஏன் தலைமையில வான்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. நான் விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கிலும் எடப்பாடியை பலகீனப்படுத்திட்டேன், ஏன் தலைமையில வா. 8-20 இல்ல இன்னைக்குள்ள வித்தியாசம். நான் ஏறிட்டேன், அவரு 20ல இருந்து இறங்கிட்டாரு. அவர்கிட்ட கூட்டணி கட்சியெல்லாம் அவரை விட்டு போயிட்டு தேவைன்னா அவரு என் தலைமையில வரட்டுங்கிற மாதிரி இன்னைக்கு இங்க
ராமேஸ்வரத்துல மீனவர் இதுல வந்து தெளிவா பேசியிருக்கிறாரு. ஒரு சிலர் வதந்திகளை எடப்பாடி கூட சீமான் போறாருன்னு வதந்தியை அடிக்கிற மாதிரி நான் தனிச்சு தான் இருப்பேன், தேவைன்னா எடப்பாடி அந்த தலைமையில வரட்டுங்கிற பாடிக்கு சீமான் பேசியிருக்கிறாரு. அப்ப விஜய் பலம் நிரூபிக்க வேண்டிய நிலைமையில இருக்கிறாரு. அவர் தனிச்சுனா அவருக்கு ஒரு பலம் நிரூபிக்கப்படும். எப்படியும் ரோட் பில்லிங் கெப்பாசிட்டி உள்ள விஜயகாந்துக்கு இருந்த மாதிரி கமல்ஹாசனுக்கு இருந்த மாதிரி விஜய்க்கு இருக்கும். நான் 5வது பிளேயரா வரனால குறைவா இருக்குங்கிறேன், மற்றவங்க அதுல மாறுபடலாம், அது வேற விஷயம். அப்போ 1-1ங்கிறது 2026 வந்தா ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும். 100% 2029 1-1 வரும். அப்போ 1-1 வந்தா ஸ்டாலினுக்கு உள்ள வாக்கு பலத்துக்கு அவர் வந்து 25 சீட்டை மோடி தலைமையிட்ட இழந்துதான் தீரணும். அப்போ 29 ஒரு 25 சீட்டு தமிழ்நாட்டுல பெறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும் போது எதுக்கு குறைக்கணும், ஏன் குறைப்பாரு? கூட்டணி கட்சிகளுக்கு பாஜக எதிர்ப்புல நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியான செய்தியும் கூட்டணி கட்சிகளுக்கு ஸ்டாலின் சொல்ல விரும்புறாரா? அந்த இடத்துக்குள்ள தங்களை முன்னிறுத்தி தான் பண்றாரு ஸ்டாலின். அவருக்கு சகோதரி கனிமொழி, அவருக்கு மகன் இளைஞரணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், இவங்களை தான் முன்னிறுத்தி இருக்கிறாரு. கேரளாவில் கூட்டணியில வந்து பல கட்சிகள், கேரள காங்கிரஸ் அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. இதே கருத்தை கொண்ட விடுதலை சிறுத்தைகளுக்கு அங்க இடம் இல்ல, இதே கருத்தை கொண்ட மதிமுகவுக்கு இடம் இல்ல. பட் அதுல அவங்க திமுகவை ப்ரொஜெக்ட் பண்ணி திமுகவை போக்கஸ் பண்ணிக்கிறாங்க. இதுல காங்கிரஸுக்கு நிலைப்பாடும் அவங்க இதுல நிலைப்பாடு எடுக்க முடியாது. இந்த நிலைப்பாடை காங்கிரஸ் கட்சி எடுத்தாங்கன்னா வடக்கு அவங்களுக்கு பாதிக்கும், பாஜக அதை கையில் எடுப்பாங்க. அதனால இங்க உள்ள ரேவந்த் ரெட்டியையும் இவரு டி.கே. சிவகுமாரை அனுப்பி வச்சுக்கிட்டு காங்கிரஸ் பேசாம இருக்காங்க. ஏன் மல்லிகார்ஜுன கார்கே வர வேண்டியதானே? மல்லிகார்ஜுன கார்கே 2024 ஒரு வாய்ப்பு வந்துன்னா ஸ்டாலின் தன்னை பிரதமரா சொல்லுவாருன்னு சொல்லி எவ்வளவுக்குள்ள அந்த கூட்டத்துக்கு ஆண்டு விழா கூட்டமா ஒரு கலைஞர் பிறந்தநாள் கூட்டத்துக்காக வந்து கலைஞர் ஸ்டாலின் எவ்வளவுக்குள்ள போந்து போனாரு. அப்ப அவருக்கு ஒரு ஆசை இருந்தது, ஒருவேளை யார் பிரதமர் சூழ்நிலையில திமுக முடிவு பண்ணுவாங்க, மல்லிகா கார்கேய ஒரு தலித்த சொல்றோம்னு ஸ்டாலின் சொல்லிடுவாருங்கிறதுல ஸ்டாலினுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் தானே. இந்த இதுக்கு ஏன் வரல? இந்த இதுக்கு வந்தா அவர் இன்னைக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர்னு யூபி, பீகார், மத்திய பிரதேசுக்கு நெஹ்ரு இன்ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காரு. இப்பவும் காங்கிரஸ் அதைத்தான் பண்ணுது. காங்கிரஸுக்கு துரோகம் தொடருதுன்னு யூபி, பீகார், ஹரியானா, மத்திய பிரதேசல பேசுவாங்க. அதனால காங்கிரஸ் விலகிட்டாங்க. கர்நாடகா துணை முதல்வர் வந்திருக்காரு, தெலுங்கானா முதல்வர் வந்திருக்கிறாரு. காங்கிரஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அவங்கள சொல்ல முடியாது. ஆனா காங்கிரஸ் தானே, அவங்க காங்கிரஸ் தான். இவரு தமிழ்நாடு முதல்வர் யாரா வந்திருக்கணும்ன்றீங்க, புரியுதுல்ல உங்களுக்கு? வரமாட்டாங்க அவங்க. தே ஆர் இன் பொலிட்டிக்ஸ். அவங்களுக்கு அந்த கேம் தெரியுது, வந்தா என்ன பிரச்சனை, பின் விளைவுகள் வரும். மல்லிகார்ஜுன கார்கே கர்நாடகாரர் தானே, கர்நாடகா குறையுது இல்ல, வரலாம் இல்ல. வந்தா அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர், நீ வந்து கர்நாடகா காங்கிரஸ் பாக்குறியா? யூபி, பீகார் இங்கெல்லாம் வந்து நெஹ்ருவும் சந்திரசேகர் ஐயரும் காமராஜரும் பண்ண அநீதிக்கு ஒரு பரிகாரம் வேண்டாமான்னு அவன் கேட்க ஆரம்பிச்சிருவான். நெஹ்ருவை தான் அடிப்பான். RSS இங்க வளர்ந்துரும், இந்துத்துவ சக்தி இங்க வளர்ந்துருங்கிற அடிப்படையில தான் அவங்க வட இந்தியாவுக்கு குறைச்சாங்க. இந்த இதுல மம்தாவோட கேம் என்ன சார்? மம்தாவும் இதே பொலிட்டிக்ஸ் தான். மம்தா நாளைக்கு PM வரணும், மோடி தான் 4வது முறை வருவாரு. நம்ம அதுலயே ஸ்ட்ரைக்கா நிற்க முடியாது. இப்ப கம்யூனிஸ்ட்காரன் வந்து கம்யூனிஸ்ட்கார சகோதரர்கள் தோழர்கள் வந்து மேக்சிமைஸ் ஆன்டி மோடின்னு சொல்லும்போது மினிமைஸ் ஆன்டி மோடின்னு சீமானை எப்படியாவது அவரை ப்ரொஜெக்ட் பண்ணியாவது உள்ள கொண்டு வரணுங்கிற கருத்தை நாம மோடி கிட்ட சொல்றோம். காரணம் மினிமைஸ் ஆன்டி மோடின்னு சொல்றோம். அப்ப மேக்சிமைஸ் ஆன்டி மோடின்னு சொல்லும் போது மம்தா பானர்ஜி மீண்டும் 4வது முறை மோடி வர்றதுல சிக்கல் இருக்கும். நாம PM வரணும்னா அவருக்கு தேஜஸ்வி யாதவ் சப்போர்ட் வேணும், அகிலேஷ் யாதவ் சப்போர்ட் வேணும், இந்த நார்த் இந்தியாவில் உள்ள காங்கிரஸ் எதிர்ப்பான லீடர்கள் சப்போர்ட் வேணும். அவங்கள வச்சுதான் பிரைம் மினிஸ்டர் ஆஸ்பயர் பண்ணக்கூடிய மம்தா வர முடியும். அப்போ இந்த இடத்துக்குள்ள போய் அவங்கள பகிச்சுக்கிட்டு ஸ்டாலினையும் வேற யாரும் இல்லை, ஸ்டாலினையும் இவரு விஜயனையும் சப்போர்ட் பண்ணி நிற்க முடியுமா? கம்யூனிஸ்ட் அவங்கள ஏத்துக்க மாட்டாங்க. அப்போ ஸ்டாலின் பெரிய போல்ஸ் தான், அவரு ப்ரூவ் பண்ணவர் தான். ஸ்டாலினை சப்போர்ட் பண்ணி இன்னொரு இஷ்யூல நிற்கிறதுக்கு மம்தா பானர்ஜி ஆசைப்படுவாங்க. இந்த இஷ்யூல நின்னா அகிலேஷையும் தேஜஸ்வியும் வருத்தப்பட வைக்க வேண்டியது இருக்குது. நாளைக்கு PM வரணும்னு அவங்க முயற்சி பண்ணும்போது அகிலேஷ் தேஜஸ்வி ஆதரவும் வேணும்னு நினைப்பாங்க, ஸ்டாலின் ஆதரவும் வேணும்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை வராது. மோடி தான் 4வது முறையும் வருவாரு. அதுக்காக தான் நம்ம எண்ணம், சிந்தனை, செயல் எல்லாம் இந்தியாவுக்குள்ள உழைச்சிட்டு இருக்கோம். என்றாலும் ஒன் மஸ்ட் பி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ்னு சொல்லும் போது மம்தாவும் எதுக்கு பண்றாங்க போது நம்ம ஷார்ப்பா பார்க்கணும். அவங்க நோக்கம் அதுதான். சார், இப்ப 29ல மு.க. ஸ்டாலின் பெரிய ரோல் பிளே பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? மோடிக்கு எதிரான ஒரு அணியை கட்டமைக்கிறதுல அல்லது ஒரு பிஜேபிக்கு எதிராக ஒரு அணியை உருவாக்கணும் அப்படின்றப்ப ஸ்டாலினோட ரோல் முக்கியமானதா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஸ்டாலின் வந்து
2 மக்களவை தேர்தலில் ஜெயித்துட்டாரு. இது தொடர்ந்து 2 மக்களவை தேர்தலில் மேஜர் பார்ட்னரா ஜெயித்தது மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் கிடையாது. 80ல தோத்து போனாரு. ஜெயலலிதா அம்மையார் மைனர் பார்ட்னரா தான் 89லயும் 91லயும் போனாங்க. கலைஞரும் அந்த லெவல்ல இல்ல. கலைஞர் 80லே மைனர் பார்ட்னரா தான் போனாரு. மேஜர் பார்ட்னரா 22 எம்பிக்களை 2 தடவை கையில வச்சிருக்கிறாரு. 3வது தடவையும் கையில வைப்போம்னு அவர் நினைக்கிறாரு. அது முடியாது, நடக்காதுங்கிறது தான் மோடிக்கு சப்போர்ட்டர் லாயலிஸ்டான எங்களோட வியூகம், ஸ்ட்ராட்டஜி. 2026 அவருக்கு எதிராக 1-1 கொண்டு வர முயற்சி பண்ணுவோம். இதுல சீமானே ஏன் தலைமையில எடப்பாடியை வாணி கேட்கும்போது 1-1 இங்க வந்து சிக்கல் ஆகுது இருக்குது. பட் 2029 மோடி தலைமையில எல்லாரும் இங்க வரும்போது சீமான், எடப்பாடி, விஜய், மற்ற டாக்டர் ஐயா எல்லாருமே நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது இன்டாக்டா வெற்றின்னு இருக்கக்கூடிய வின் இருக்கக்கூடிய இண்டி கூட்டணியை மீறி 25 சீட்டு தமிழ்நாட்டில் மோடி தலைமைக்கு கொண்டு வர முடியும். மோடிக்காக இந்தியா ஃபுல்லா பல கருத்துக்களையும் பல நுணுக்கமான விஷயங்களையும் சொல்லி அதை சப்போர்ட்டிவா பண்ணக்கூடிய எங்களால தமிழ்நாட்டில் எங்க ஊர்லயும் சாதிக்கும்னு நினைக்கிறோம். குறிப்பா ஜேடிஎஸ் எடுத்தாதான் ஓல்டு மைசூர்ல ஜெயிக்க முடியுங்கிறத எங்க டீம் தான் மோடிக்கு முதல்ல சொன்னாங்க. உடனே தமிழ்நாடு பாஜக தலைவர் சகோதரர் அண்ணாமலை, தம்பி அண்ணாமலை தான் இவரு PL சந்தோஷ்கிட்ட சொல்லி ஜேடிஎஸ் தேவகவுடாவை அலையன்ஸ்ல கொண்டு வந்தாங்க. ஓல்டு மைசூர்ல அந்த சீட்டு வர்றதுக்கு காரணம் ஒக்காலிகா பெல்ட்டுக்குள்ள ஜேடிஎஸ் தனிச்சு நின்னா மாட்டியிருக்கும், அல்ல ஜேடிஎஸ் காங்கிரஸ் கூட போனாலும் மாட்டியிருக்கும். ஜேடிஎஸ் கையில் எடுத்து அந்த இதை பண்ணாங்க. அதே மாதிரி இந்தியா ஃபுல்லா மோடிக்கு வந்து INLD உள்ள கொண்டு வரணும், மாயாவதியை உள்ள கொண்டு வரணும், அம்பேத்கர், பிரகாஷ் அம்பேத்கர் அவரை உள்ள கொண்டு வரணும். அவரெல்லாம் காங்கிரஸால புறக்கணிக்கப்பட்டது. அதே போல இன்னைக்கு ராமேஸ்வரத்துல காங்கிரஸையும் கடுமையாக எதிர்த்து, பாஜக திமுக கடுமையாக எதிர்த்து 8% வாக்க களத்துக்குள்ள நின்று என்டியையும் பலவீனப்படுத்தி எடப்பாடியும் பலவீனப்படுத்தி நிற்கக்கூடிய சீமானையும் எப்படியாவது உள்ள கொண்டு வரணுங்கிற சஜஷன்ஸை நாம மோடி சைடு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். எது எப்படியோ 2029 தமிழ்நாட்டுக்குள்ள 98ல ஜெயலலிதா தலைமையில ஒரு 1-1 வந்த மாதிரி மோடி தலைமையில மோடியை முன்னிறுத்தி அது பிஜேபி ஒரு மேஜர் ஃபோர்ஸ் ஆட்டு ஒரு 1-1 வரும். அதுல தோத்தவங்க எல்லாம் ஒண்ணு கூடும்போது வெற்றியே பெற்று இருக்கக்கூடிய MK ஸ்டாலினால கிறிஸ்தவ முஸ்லீம்கள் டாமினேட்டா உள்ள ஒரு 15 தொகுதிக்கு மேல 29ல வெற்றி பெற முடியாது. லிமிடேஷன் அப்படின்றது இப்ப இவங்க கையில் எடுத்துக்கூடிய இஷ்யூ அப்படின்றது பாஜக எந்தவித அழுத்தமும் கொடுக்காதா? ஒண்ணு பாஜக அதை செய்ய போறதில்ல. ஏன்னா நாத்துல தோத்த இடத்துல சான்ஸ் எடுக்க முடியாது. அவங்க நன்மை செய்தா ஓட்டு போட்டுருவாங்கிற கேரண்டி கிடையாது. ஜெயித்திருக்கூடிய இடத்துல தீமை செய்தா எதிராக போயிடுவான். அப்ப தமிழ்நாட்டில் 25 சீட்டு 1-1 ஜெயிக்க முடியும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி கேரளாவில் 5 சீட்டு சிரியன் கிறிஸ்டின்ஸை கையில எடுத்து கிறிஸ்டின்ஸுக்கு சம்பந்தப்பட்ட இஷ்யூஸை முன்னெடுத்து கேரளாவில் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு வீகத்துல 30 சீட்டு 240 தான் பிஜேபிக்கு வந்திருக்குது. 2029 30 சீட்டு தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் எடுக்கணுங்கிற ஒரு வீகத்தை மோடி, எங்களோட வீகத்தை அக்செப்ட் பண்ணிட்டு போகக்கூடிய மோடி எப்படி இந்த இடத்துக்குள்ள 29க்கு முன்ன அதை செய்வாரு? குறைக்க மாட்டாரு. ஆனா மத்த இதுல ஏத்துறப்ப தமிழ்நாடு கதையை 39 இருந்துச்சு அப்படின்னா அது சிக்கல் தானே. அதையும் பேசுவாங்க, ரேஷியோவா எங்களுக்கு வரல, எங்களுக்கு அநீதினு பேசுவாங்க. ஏன்னா இது யாரை ஏமாத்திட்டு போக முடியும்? முடியாது. நியாயத்தை வழங்கணும், ஆனா முடியாது. சோ அந்த இடத்துக்குள்ள ஸ்டேட்டஸ் கோ போறதுதான் மோடிக்கு லாபம். கர்நாடகாவில் அவர் தான் ஜெயித்திருக்காரு, ஒரிசாவில் அவர் தான் ஜெயித்திருக்கிறாரு, தெலுங்கானாவில் ஏறி வந்துட்டு இருக்கிறாரு, ஆந்திராவில் 2014 ஜெயித்தாரு அவர் பிரதமர்னு. 19 அவர் பிரதமர் இருக்கிறத விட்டுட்டு போன நாயுடு தோத்ததுனால 24 வந்து ஜெயித்திருக்காரு. 29 ரெட்டி கூடயும் ஜெயிக்க முடியும், நாயுடு கூடயும் ஜெயிக்க முடியும். தமிழ்நாட்டில் எங்க ஸ்டாலின் தான் பெருசா இருக்கனால எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டாலினை காங்கிரஸ் இன்க்ளூசிவ் ஸ்டாலின் அலையன்ஸை தோக்கடிக்க முடியும். 25 சீட்டு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. பிராக்டிக்கலா தான் நான் பேசுறேன். மோடி கிட்டே ரவீந்திர துரைசாமி பிராக்டிக்கல் ரிப்போர்ட் தான் கொடுப்பான். எடப்பாடிக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கு, நாடார் எதிர்ப்பு இருக்கு, நம்ம பேக்கிங் கம்யூனிட்டி நாடார் எடப்பாடி ஏத்துக்கல, முக்குலத்தோர் எதிர்ப்பு இருக்கு, களத்துக்குள்ள வராம சீமான் மாதிரி போல்டா நிற்காம ஓடி போனதுல நான்வன்னியர்கள் எதிர்ப்பு இருக்கு, ஈரோடு கிழக்குல ஓடி போனதுல சீமானுக்கும் அவருக்கும் 5% தான் வித்தியாசம் எக்ஸ்போஸ் ஆயிரும்னு ஓடி போனதுல அவருக்கு வந்து நான் வேளாள கொண்ட எதிர்ப்பு இருக்குன்னுலாம் நாம சொல்லக்கூடிய கருத்துக்களை மோடி எடுத்துக்கிறாரு. அதே புள்ளியில தான் எல்லாரும் சேர்ந்தா 25 MP தான் ஜெயிக்க முடியும் நம்ம கருத்தை சொல்றோம். சோ அதுவும் உறுதியா நம்புறாரு. சோ 25 MP 2029 தமிழ்நாட்டுக்குள்ள தன்னோட வீகம் மூலமா வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும் போது எப்படி அவர் விட்டுட்டு போவார்? ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டின்றது ஸ்டாலினுக்கு அரசியல் ரீதியாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கொடுக்கும் அப்படின்ற உங்க கருத்தை பதிவு செஞ்சீங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ சார். நன்றி.